கே.எஸ். ரவிக்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த காம்போல எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகி மெகா ஹிட் அடிச்சிருந்தாலும் கூட அந்த ஹிட்டுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமா இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு வெற்றியை பெற்ற திரைப்படமா பார்க்கப்படுறது படையப்பா திரைப்படம் தான். அந்த திரைப்படம் 1999 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகி இருந்தது. அந்த திரைப்படம் எந்த அளவிற்கான ஒரு வெற்றி அப்படின்றத நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனுடைய சேட்டலைட் உரிமையை கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய சன் டிவி நிறுவனம் கூட அந்த திரைப்படத்தை ரொம்ப ரேரா தான் பிளே பண்ணுவாங்க. அப்படியே பிளே பண்ணாலும் இன்னமும் அந்த திரைப்படத்தை பிரைம் டைம்ல மட்டும் தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரைம் டைம்ல பிளே பண்ணாலும் இன்னமும் புதுப்படங்களுக்கு இணையான சம்டைம்ஸ் புதுப்படங்களை தாண்டின டிஆர்பி ரேட்டிங் படையப்பா திரைப்படம் பெற்றிருக்கு அப்படின்னா படையப்பா திரைப்படத்தினுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட படையப்பா திரைப்படம் எப்படா ரீரிலீஸ் ஆகும் இந்த ட்ரெண்டிங்ல, அந்த படத்தை கொண்டு வந்து சீக்கிரம் ரீலீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. அந்த நாளும் வந்துருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த படையப்பா திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமா ரீரிலீஸ் ஆக இருக்காமா. அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. தமிழ்ல ரீரிலீஸ்ல மிகப்பெரிய சாதனை படைத்த கில்லி திரைப்படத்தினுடைய வசூலை இந்த படையப்பா திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கில்லி திரைப்படத்திற்கு பிறகு பல திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டாலும் கூட அந்த திரைப்படம் பெற்ற வெற்றி எந்த படமும் பெறல. அந்த வகையில படையப்பா திரைப்படம் மறுபடியும் அந்த ரீரிலீஸ் கொண்டாட்டத்தையும் அந்த ரீரிலீஸ் சக்சஸையும் கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கில்லி திரைப்படத்தினுடைய அந்த ரீரிலீஸ் வசூலையும் இந்த திரைப்படம் முறியடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கில்லி திரைப்படம் மாதிரியே படையப்பா திரைப்படமும் மிகப்பெரிய ஃபேமிலி ரசிகர்கள் கொண்டது. கண்டிப்பா இந்த படத்தையும் ரீரிலீஸா இருந்தாலும் மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா போய் பார்க்கறதுக்கு இப்பவே அவசரமா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா திரைப்படம் குறித்த எக்ஸ்க்ளூசிவான பல விஷயங்களை தன்னுடைய படம் குறித்த அனுபவங்களை ஒரு வீடியோவா பேசி வந்து படத்தினுடைய ரீரிலீஸை முன்னிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல பல விஷயங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷேர் பண்ணிருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் இந்த திரைப்படத்திற்குள்ள வந்தது எப்படி, சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, படத்துக்கு ஏன் படையப்பான்னு பேர் வச்சாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் படையப்பாவினுடைய கதையவே சொன்னாரா, இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த வீடியோல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம படையப்பா பார்ட் 2 ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நீலாம்பரி அப்படின்ற பேர்ல கூடிய சீக்கிரமாவே படையப்பா பார்ட் 2 எடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிரிபுதிரியான அப்டேட்டையும் அந்த வீடியோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. புது படத்திற்கு இணையான ஒரு ரிலீஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க படையப்பா அவர்களுடைய ரீரிலீஸ்க்காக. அப்புறம் என்ன, தலைவரோட பர்த்டே நார்மலாவே தாறுமாறா கொண்டாடுவாங்க. படையப்பா வேற 25 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே டிவிஸ்ல எல்லாம் வந்து பெருசா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து வச்சிருந்தாங்களாமா. அதையும் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு படம் தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் ஆக போகுது. கொண்டாட்டத்துக்கு எல்லாரும் ரெடியா இருங்க.